ஹே கேஸ், திருநெல்வேலின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸோ அழகான ஊர், சுற்றி பார்த்தீங்க வந்துட்டு நல்ல பறந்து விழுந்த கிராமங்கள், அப்புறம் நமக்கு வற்றாத ஜீவநதி தமிழ்நாட்டிலே தாமிரபரணி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே திருநெல்வேலி தான் ஞாபகம் வரும். ஆனால் திருநெல்வேலியில் இதையும் தாண்டி பல பயங்கரமான மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ அதில் ஒரு மர்மமான ஒரு மிஸ்ட்ரியான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதாவது இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய 3 நபர்கள் வர போகிறாங்க. அந்த 3 நபர்களுமே இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அந்த 3 நபர்களுக்கும் இன்னொருத்தர் வந்துட்டு 4வது ஒரு நபர் உண்டு. அவங்க தான் வந்துட்டு கான்டாக்டில் இருந்தாங்க. ஸோ அந்த நபர் மூலியமாக தான் நமக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சுது. ஸோ இது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அருண் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ் அண்ட் மிஸ்டீரியஸான vlogs கூட நம்ம எடுத்து போடுவோம். சரி வாங்க டேரெக்டாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்க வந்துட்டு அது என்ன நடந்துச்சு, என்ன ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போயிடலாம். எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2004 இப்போ கிடையாது, 2004 தாமிரபரணி ஆற்றுப்படுகை அது பக்கத்தில் உள்ள கிராமம் தான். ஸோ வந்துட்டு இப்போ தான் எல்லாம் சிட்டியாக இருக்குது. பட் முன்னாடி எல்லாமே கிராமமாக தான் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் உள்ள 2 நண்பர்னால் சாதாரண நண்பர் கிடையாது, ரொம்ப உயிர் நண்பர்கள். ஸோ ஒருத்தர் பேர் அருண், என்னோட நேமும் அருண் தான். இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் வினோத். ஓகேங்களா, இந்த 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேர்கிட்டையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒரு குணம் இருக்குது. என்னன்னா, இப்போ அருண் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரினா ப்ளே பாய். ஓகேங்களா, ஸோ நான் என்ன மாதிரி இல்லை, அந்த பையன் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே பாய். சும்மா எல்லா பொண்ணுகிட்டையுமே ஜாலியாக பேசும் அப்போ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ளே பாய்னா உங்களுக்கே தெரியலையே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். பட் வினோத் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்க வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு அமைதியான பையன். அது மட்டும் பார்த்தீங்க வந்துட்டு ரொம்பவுமே ஒரு சாந்தமான ஒரு நல்ல பையனாக கூட இருப்பான். ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வினோத் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது நார்மல் நல்ல பையன் இருக்காங்கல்ல, ஸோ அவரும் அந்த ஒரு ஃப்ரெண்டு அருணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடியில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் எப்போவுமே மாடியில் தான் தூங்குவாங்க, ஒரே மாடியில் ஒன்றா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அருண், உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளே பாய், அந்த வினோத் அந்த நல்ல பையனை பார்த்து என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேய் நீ வந்துட்டு ஏன்டா இப்படி இருக்குது, எந்த பொண்ணுகிட்டையுமே பேச மாட்டேங்கிற, ஆனால் யாராச்சும் ஒரு பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணி தருவா, நீ பேசுறியா வைக்கிறியா ஜாலியாக இருக்கிறியா, நீ வந்துட்டு உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தேவையில்லாத தவறான விஷயங்களை அந்த வினோத் அப்படிங்கிற பையனுக்கு வந்துட்டு அருண் சொல்லி கொடுக்கான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கும் வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு அது ஸ்டாப் ஆயிடுது. அகைன் என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னொரு நாள் அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறான் அருண் வந்துட்டு வினோத்கிட்ட வந்துட்டு, சரி ஓகே நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், நீ இவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு இருக்கல, ஒன்றால் நான் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்படி கேட்கும்போது வந்துட்டு நீ பண்ணுறதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஊர் தலைவர், அந்த டைமில் இருந்த அந்த ஊர் தலைவரோட ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ அருண் சொல்கிறான், நீ இந்த பொண்ணை உனக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கோ, 1 மாதத்துல நீ கரெக்ட் பண்ணி நீ அவங்கள வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்ண வச்சுட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு இந்த நல்ல பையன் வினோத்துக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறான். ஸோ இப்போ இப்படி கொடுக்கும்போது அந்த வினோத் என்ன பண்ணியிருந்தான், டாஸ்க் அக்செப்ட் பண்ணியிருந்தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வினோத் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு எப்போவுமே வருவாங்க. ஸோ ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிலேஷன் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஒரே சமுதாயம், ஒரே வந்துட்டு இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்படிங்கிறதுனால வந்துட்டு இப்போ அந்த தலைவரோட பொண்ணு வினோத் வீட்டுக்கு அடிக்கடி வரும். அது மட்டும் இல்லாமல் வினோத்தோட அம்மாவோட அத்தை மாமா லைக் அந்த மாதிரி தான் வந்துட்டு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வினோத்துக்கும் அந்த பொண்ணுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு க்ரஷ் இருந்திருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது வந்துட்டு இவன் ஈஸியாக சரி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ இவன் அக்செப்ட் பண்ணி முடிச்சுட்டு பேர் தான் அருண் வந்துட்டு அவனை கண்டுக்கவே இல்லை. வினோத் வந்துட்டு என்ன பண்ணுறான், அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு டெய்லி வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ எப்போவுமே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த வினோத்தோட வீட்டுக்கு வரும்போது இவன் வந்துட்டு ஷையா, ஏன்னா நல்ல பையனாக இருந்துட்டு இருக்கான் இல்லையா, ஷையாகி வந்துட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடும், இல்லை அவன் ரூம் விட்டு வெளியே வர மாட்டான். அப்படி தான் இருந்துட்டு இருந்த பையன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுட்டு இவன் வந்துட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான், டெய்லி வீட்டு முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு நாள் டேரெக்டாக வினோத்கிட்டே வந்துட்டு பேசி எடுத்து, ஸோ என்ன நான் உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், வச்சுட்டு இருக்கேன், என்ன எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஆகிட்டுனா இப்போ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வினோத்தும் அந்த தலைவரோட பொண்ணு அழகாக இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல லவ் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் இவங்க 2 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் அவன் டாஸ்க் கொடுத்தது அவனோட ஃப்ரெண்ட் அருண் இல்லையா, ஆனால் அந்த அருண்கிட்ட கூட யார் வினோத் வந்துட்டு சொல்லவே இல்லை.
இல்லை, நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு சேலஞ்சில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் வந்துட்டு சீக்கிரட்டாகவே வச்சுட்டு இருக்கான். அதேமாதிரி அந்த பொண்ணும் யாருக்கிட்டையுமே வந்துட்டு லவ் பண்ணுற விஷயத்த ஷேர் பண்ணவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது வந்துட்டு அருண் வந்துட்டு கால் பண்ணி வினோத்தை கால் பண்ணி கூப்பிட்றான். வினோத் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ அருண் வினோத்தை கால் பண்ணி, டேய் நான் குளிக்க போகிறேன், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுக்கு குளிக்க போகிறது கூப்பிடும்போது, சரி ஓகேடா நான் வரேன், நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஏன்னா வினோத் தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சு வரணும், லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அருணை முன்னாடி போக சொல்லிட்டான். அருணும் முன்னாடி போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் வினோத் என்ன பண்ணுறான், அவன் வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு அப்புறமா பின்னாடி வந்துட்டு ஒரு சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ வந்துட்டு இருக்கான். ஏன்னா 2004 இல்லையா, ஸோ அப்போ வண்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது தான் அங்கே வினோத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவனோட அதாவது லவ் பண்ணுற பொண்ணு, அந்த தலைவரோட பொண்ணு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அருண் தான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு கால் பண்ணி வினோத்தை கூப்பிட்டான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத அருண் பார்த்துக்கிட்டும் இருக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வினோத் வந்துட்டு அதை பார்த்துட்டான். ஸோ அருண் தலைவர் பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான், வினோத் மறைஞ்சிருந்து அருணை பார்த்துட்டு இருக்கான், அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அருண் எப்போவுமே அந்த பொண்ணு குளிக்கும்போது அங்கே வந்து பார்ப்பானா. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக அருண் பண்ணிட்டு இருந்த விஷயம். ஸோ இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு கூட சேர்ந்து பார்க்குறதோ இல்லை வந்துட்டு அருண் என்ன விஷயத்துக்கு வந்துட்டு வினோத்தை கூப்பிட்டான்னு தெரியாது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வினோத்தை கூப்பிட்டுருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினோத்தும் வந்துட்டான், வினோத் எல்லாத்தையும் பார்த்துட்டான். அருண் அன்னைக்கு வந்துட்டு சும்மா அது மட்டும் பண்ணலை, குளிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து குளிக்கவான்னு சொல்லிட்டு இழுத்துருக்கான், கையை பிடிச்சி இழுத்துருக்கிறான். அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து குளிச்சிருக்கிறாங்க ஆற்றுல. இவன் வந்துட்டு அந்த பொண்ணை 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அருண் பண்ணும்போது வந்துட்டு எதுவுமே தடுக்கலை. ஸோ எதுவுமே பண்ணலை. அந்த பையன் குளிக்க கூப்பிடும்போதும் சரி, இல்லை வந்துட்டு எது பண்ணும்போது சரி, கத்தவோ இல்லை வந்துட்டு தடுக்கவோ இல்லை வேண்டாம் எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வேண்ட மாதிரி தான் தெரியுது. என்ன ரீசன் பார்த்தா, அந்த பொண்ணு அதாவது தலைவரோட பொண்ணும் அருணும் அவங்க ஆல்ரெடி வந்துட்டு லைக் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, பட் அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பு கிடையாது, கொஞ்சம் சொந்தக்காரங்க மாதிரி தான் வரும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அதனால் வந்துட்டு மேபி பேசும்போதும் அருண் அட்வான்டேஜ் எடுத்து பேசும்போதும் அந்த பொண்ணு கேர் பண்ணிக்காமல் கண்டுக்காமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவன் வினோத் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அருணும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, லைக் ஒரு புதர்லேயே சம்திங் எதுலேயே போயிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை உண்மையாக லவ் பண்ண வினோத் வந்துட்டு பார்த்துட்டு அவனை சகிச்சிக்க முடியாமல் என்ன பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப அழுதுட்டு அவனால் எதுவும், ஏன்னா வந்துட்டு இவன் உயிர் நண்பன், அவங்க லவ் பண்ண பொண்ணு. இப்போ இங்கே அருண் மேலே தப்பு சொல்லலாமான்னு கேட்டால் அவன் ஆல்ரெடி ப்ளே பாய், ஓகேங்களா. ஸோ ப்ளே பாயாக இருந்துட்டு இருக்கான், அவன் எல்லா பொண்ணுகிட்டையும் பழகுவான். இவனுக்கு என்னெல்லாம் தோணும், வினோத்துக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு அருண்கிட்ட முன்னாடியே வந்துட்டு நம்ம நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டோம்னா அப்படின்னு வினோத்துக்கு தோணுது. இப்படி தோணுனாலும் சரி, அப்படியே அவன் ப்ளே பாய் தான், நமக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுவான்னு தெரியும். தெரிஞ்சாலும் இவன் எதுக்கு போனான், நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காளா, ஸோ இவன் எப்படி அந்த மாதிரி தப்பு பண்ணலாம், எப்படி போகலாம், இவன் போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நினச்சி வந்துட்டு அவன் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இவன் வந்துட்டு அருண்கிட்ட பேசவே இல்லை. அன்றைக்கி நைட்டு 2 பேரும் வந்திருக்காங்க, 2 பேரும் ஒன்றா தான் படுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்க்கல, பேசவும் இல்லை. அருண் வந்துட்டு வினோத்தை கூப்பிடும்போது வினோத் கண்டிக்கலை, வந்துட்டு எதுவும் கேர் பண்ணிக்காமல் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த திருநெல்வேலி ஸ்டேஷன் அதாவது பக்கத்தில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி பார்த்தீங்கன்னா 3 துண்டாக வந்துட்டு செதஞ்சிருக்குது, ஓகேங்களா. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மார்னிங்கே அருண் அதாவது வினோத்தை காணவே இல்லை. வினோத்தை காணும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு ரிலேஷனாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், யாருமே எல்லாரும் தேடுறாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. அப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது. அது யாரோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், அது வினோத்தோட பாடி. ஸோ அப்போ வினோத்துக்கு லாஸ்ட்டாக வந்த கால் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது போலீஸ் விசாரிக்கும் போது என்ன நியூஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினோத் லாஸ்ட்டாக பேசினது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனோட அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அந்த பொண்ணுகிட்ட தான் பேசியிருக்கிறான். அந்த தலைவர் பொண்ணு அழகாக இருப்பாளே அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கான். ஸோ அப்போ அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது வந்துட்டு அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு லவ் பண்ணேன். யார்கிட்ட சொல்கிறா, அவங்க அப்பாட்ட சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா 2004 அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பயந்துருவாங்க. பயந்து நான் அந்த மாதிரி வந்துட்டு வினோத்தை லவ் பண்ணேன், பட் இவன் யார் அருண் கூட நான் அந்த மாதிரி தப்பும் பண்ணிட்டேன், ஸோ என்ன பண்ணன்னு தெரில, ஸோ அவனால் மேபி வந்துட்டு அவன் சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவன் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா. அவங்க அப்பா வந்துட்டு தலைவர் பொண்ணு அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அரசியலில் பயங்கர செல்வாக்கில் இருந்துட்டு இருக்காது. ஸோ வந்துட்டு அவர் அவங்க பொண்ணை மட்டும் சேஃபாக வந்துட்டு சேஃப் கார்ட் பண்ணி காப்பாற்றி விட்டுட்டாரு. ஸோ இப்படி ஒரு சீன் முடிஞ்சிருது. ஸோ வந்துட்டு இவங்க அருணுக்கு வந்துட்டு என்னென்னா, அவனுக்கு மனசுக்குள்ளே இது தெரிஞ்சதுக்கு
தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம நண்பன் லவ் பண்ண போனால் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே. ஸோ அவனுக்கு அதுக்கு மேலே கில்ட்டி ஃபீல் ஆகுது. அவன் வந்துட்டு அகைன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான். ஸோ இவன் சாக போகிறானா அருண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சாகலை. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் இப்படியே கடந்து போகுது. ஒரு மாதம் கழிச்சு நேராக தலைவரோட அந்த பொண்ணு, அதாவது இவன் வந்துட்டு அந்த பொண்ணை கெடுத்தான் இல்லையா புதருக்குள்ள வச்சு, ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நேராக போயிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தப்பு நடந்து போச்சு, சத்தியமாக வந்துட்டு எனக்கு நீங்கள் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஏதோ நடந்து போச்சு, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நானும் வந்துட்டு எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், எந்த பொண்ணு கூடயும் சுற்ற மாட்டேன், ஸோ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றையும் நான் வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டேன், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என் ஃப்ரெண்டு என் நண்பன் லவ் பண்ண பொண்ணை நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஸோ அதனால் நீ என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் அருணோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஈரோட்டில் கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஜாப் இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் இந்த மாதிரி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இவன் சிச்சுவேஷன்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையனை நீங்கள் வாங்க அப்படின்றதான். அவன் ஒரு ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ அதே மாதிரி இவனும் போகிறான். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துருக்கா, சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இவங்க கூட கிளம்பியாச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் எல்லா பழசையும் மறந்துட்டு அருண் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு போகிறாங்க. ஸோ புதுமண தம்பதியராக ஈரோடுக்கு போகும்போது அங்கே ஒரு ரெண்டலுக்கு சும்மா ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்துட்டு ஒரு 10க்கு 12 10க்கு 14 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வீடை வந்துட்டு வாடகைக்கு எடுத்து அந்த ஈரோட்டில் ஏதோ ஒரு ஜவுளி கடையில் இவங்க வந்துட்டு சம்திங் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். இந்த பொண்ணு வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனரி ஆகி போயிடுது. ஸோ இது ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு, அதாவது என்னதான் இவங்க 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாலும் அவங்க 2 பேரால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களால முடியவே இல்லையா. ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் சேரும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குதான். கொஞ்சம் கூட வந்துட்டு ரொமான்சிக் ஏதாச்சும் தாட் எடுத்தாலே வந்துட்டு இல்லை வந்துட்டு டாக் எடுத்தாலே வந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தலை சுற்றிடுது, இல்லை வந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது. அதுவும் பர்டிகுலர்லி அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு விஷயம் நடந்துட்டு இருக்கனால அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்று சேரவும் முடியலை. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. இது வேறு எதுவும் ரீசனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்ன ஆயிடுது, ஒரு நாள் திடீர்னு அந்த அந்த வாடகை இருக்காங்க இல்லையா, அந்த வாடகைக்கு இருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அவங்க வீட்டு வாசலில் ஜன்னலில் வந்துட்டு ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அவங்க எப்போ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உருவம்னா வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டு அங்கே நின்று சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் அந்த பால்கனியில் நிற்கிற மாதிரியே பார்த்துருக்காங்க. எந்த டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவன் ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறான் இல்லையா. ஸோ அருண் வந்துட்டு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பப்போ வந்துட்டு ஒரு டைம் நைட் ஷிஃப்ட்டு ஒரு டைம் பகல் ஷிஃப்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அருண் நைட் ஷிஃப்ட் போன டைமில் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கீழே இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு ஒரு பையன் நிற்கிறத பார்த்து அருண் மார்னிங் வந்துட்டு வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் நீ இப்போ தான்ப்பா வேலை விட்டு வர, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் மட்டும் தானே தனியாக இருக்கிறா, ஆனால் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு பால்கனியில் ஒரு பையன் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா, என்னன்னு தெரிலப்பா நீ போய் கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டு உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்க பார்த்ததை வந்துட்டு அப்படி அந்த அருண்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதை நினச்சிட்டு அருண் என்ன பண்ணிட்டுனா அந்த மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணி ஸோ வந்துட்டு நார்மலாகவே லைஃப் நல்லா போகலை, ஏன்னா வந்துட்டு அவங்களால சேரவே முடியல. இப்போ இந்த மேட்டரையும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான் அருண். அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் அந்த தலைவரோட பொண்ணு இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம லைஃப் நம்ம ஒரு பையனை லவ் பண்ணோம், அந்த பையனும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனுக்கும் நம்ம உண்மையாக இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டோம். சரி அதே மாதிரி இப்போ ஓகே இந்த லைஃப்பை வாழலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்து இந்த மாதிரி தப்பாக சொன்னதும் அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க கடையில் அவன் ஆல்ரெடி ப்ளே பாய் இல்லையா, ஸோ வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ நாள் கண்ட்ரோலாக இருந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேரெக்டாக பார்க்கல, ஏதோ இன்னொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மட்டும் ஏன் ஒரு உத்தமான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி அவன் லவ் பண்ணி பேசுகிற விஷயம் அவன் ஒய்ஃபுக்கு தெரிகிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த பொண்ணால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியாமல் என்ன பண்ணிருச்சு அந்த பொண்ணு. ஸோ யோசிச்சு பார்த்துருக்கு, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வீட்டில் இருந்து வந்துட்டோம் சொல்லாமல் வீட்டுக்கும் போக முடியாது, அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க, மானமே போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணனே தெரியல, இவனும் ஒழுங்காக இல்லை உண்மையாக இல்லை. ஸோ யார் சொல்கிறதே கேட்டுட்டு வந்துட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இது மண்ணெண்ணெய் எரிஞ்சிருக்கு, மண்ணெண்ணெய் ஃபுல்லாக வந்துட்டு கொளுத்தி தீ குடிச்சு அந்த வீட்டிலே இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து பார்க்குறான். வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ஸோ ஏன் இப்படி இறந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம்லாம் பிரச்சனை நடக்கிறதுக்கு இப்போ இந்த ஈரோட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கு ரீசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு பால்கனியில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அவன் ஹஸ்பண்டை சொன்னது ஓகேங்களா. ஆனால் அந்த உருவம் வந்துட்டு உண்மை இல்லை, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மாதிரி. ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் திரும்ப இன்னொரு நாளும் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு.
அப்படி தெரியும் போது அந்த உருவத்தை இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கா, யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த கையங்குளமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த வீட்டுக்குள்ளே ஏறி போகும்போது அந்த உருவம் அப்படி இந்த செவுத்துலேருந்து அந்த செவுத்துக்கு அப்படி ட்ராவல் ஆகி மறைஞ்சு போன மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை போய் திரும்ப அருண்கிட்ட போய் சொல்லாமல் இவளோட அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால அவளோட சொந்த ஹஸ்பண்ட்டை போய் வந்துட்டு நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஆனால் அது உண்மையான உருவம் இல்லை, உண்மையான மனுஷன் இல்லை, அது ஏதோ அமானுஷம் மாதிரி தெரியுது, நான் அந்த பையன்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டான், இல்லை இப்போ நீ போய் இப்படி சொன்னேன் அது வந்துட்டு நீ அவங்க ஒய்ஃபை பார்த்து நீ தப்பாக சொன்ன மாதிரி ஆயிரும், திரும்ப அந்த பையன் உன்கிட்ட சண்டைக்கு வருவான், நீங்கள் எதுக்கு என் ஒய்ஃபை பார்த்து தப்பாக சொன்னீங்க, அதனால எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பையன் உன்கிட்ட திரும்ப சண்டைக்கு வந்துடுவான், ஸோ நீ எதுவும் தெரியாத மாதிரி விட்டது, சொன்னதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி முடிச்சிருந்தான். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குது, இந்த பொண்ணு தீ குளிச்சு இறந்துருக்கா. இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாரும் விசாரிக்கும் போது தான் அப்போ இந்த இவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறா இந்த மாதிரி இந்த பொம்பளை தான் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி அந்த என் ஒய்ஃபை பற்றி தப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போந்தான் அந்த பொண்ணு சொல்கிற இந்த மாதிரி நான் அமானுஷமாக ஒரு விஷயத்தை பார்த்தேன், உண்மையாக அங்கே ஒரு உருவம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை சொல்கிறான். இதை கேட்டுட்டு இவனுக்கு தாங்கிக்க முடியல. ஐயோ அப்போ வந்துட்டு யார் அவன் இறந்து போன நண்பன் வினோத் இருக்கான்ல, ஸோ அவன் தான் அந்த மாதிரி வந்திருக்கானா, ஸோ நம்ம அவனுக்கு தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு தீங்கு பண்ணிட்டோம், அதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்களையும் ரெண்டு பேருமே சேர விடாமல் பண்ணியிருக்கான். ஸோ இது நான் யார் பேச்சே கேட்டுட்டு நான் இவ கூடயும் வாழ முடியாமல் இப்போ என்னால் இந்த பொண்ணு செத்து போயிட்டா, என் நண்பனும் இறந்து போயிட்டான், என் நம்பி வந்த பொண்ணும் இறந்து போயிட்டா, நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அந்த பையன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிருந்தான். இவன் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இவனை வந்துட்டு ஏன்னா இவன் தான் மூல காரணம் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணியிருக்கான், லவ் பண்ணவங்க பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அப்புறம் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ இந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த பையன் அருண் தான் இல்லையா. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அருணை வந்துட்டு அப்படி கையங்குளமாக தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ அருணோட பேரண்ட்ஸ் வராங்க. அருணோட பேரண்ட்ஸுக்கு எல்லா விஷயமே தெரியுது, இந்த மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இதனால தான் வந்துட்டு இப்போ உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் பேரண்ட் ஒரு பையன் எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் இப்போ இல்லை எப்போவுமே பேரண்ட் வந்துட்டு அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி தப்பு பட் இருந்தாலும் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி அருண்கிட்டையும் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிலில் அந்த மாதிரி அந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு எடுத்து பெயில் எடுத்து ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊருக்கு எதில் கூப்பிட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினில் கூப்பிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்து ட்ரெயினில் ஏறி எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் சீட் புக் பண்ணி வரல, ஒரு ஸ்லீப்பர் மாதிரி தான் ஏதோ புக் பண்ணி வந்திருக்காங்க போல, அப்படி தான் அந்த பையன் சொன்னான். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நைட் எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஸோ ஈரோடுலேருந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊருக்கு வர திருநெல்வேலி, அதாவது என்னோட ஊரும் திருநெல்வேலி தான், திருநெல்வேலி வேறு வரணும். ஸோ வரது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லாங் ட்ராவல் தான். ஸோ லாங் ட்ராவல் டைம்லலாம் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஃபேமிலியாக தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் திருநெல்வேலி வரதுக்கு ஒரு 4 ஸ்டாப்புக்கு முன்னாடி, 4 ஸ்டாப்போ சம்திங் ஏதோ ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த பையனை காணும், அவங்க அப்பாவும் மட்டும் தான் இருக்கிறாங்க, அருணை காணவே இல்லை. ஸோ உடனே என்னாச்சு அருணை காணலன்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லாரும் தேடுறாங்க. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. கடைசி பார்த்தா ஒரு நெக்ஸ்ட் டேல அந்த டேல அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கிடைக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வினோத் வந்துட்டு ரயில்வே ட்ராக்ல ஒரு இடத்துல அடிபட்டு 3 துண்டா செத்து கிடந்திருந்தான் இல்லையா. ஸோ அதே இடத்துல அதே மாதிரி இப்போ அருணும் அதே ரயில்வே ஸ்டேஷனில் அதே இடத்துக்கு ஸ்பாட்லங்க அடிபட்டு அதே மாதிரி 3 துண்டா செத்து கிடந்திருக்கான். ஸோ இங்கேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு ஆத்மா. ஸோ இது உண்மை கதையாங்க, உண்மையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஒருத்தன் உண்மையாக லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இந்த பையன் அவன் ஃப்ரெண்டு இவனும் துரோகம் பண்ணியிருக்கான், தெரிஞ்சோ தெரியாமலும் துரோகம் பண்ணிட்டான். கடைசி அந்த ஆத்மா 2 பேரையும் வாழ விடலை, 2 பேரையும் உயிரோடையும் இருக்க விடலை. அந்த பொண்ணுக்கு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த பையன் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்படி அவன் செத்தானோ அதே மாதிரி செத்து போயிருக்கிறான். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த மாதிரி நியூஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த திகில் உண்மையான சம்பவமே. ஸோ ஆத்மா இருக்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் அமானுஷ கதை உங்களுக்கு தெரியும், உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வாய்ஸ் நோட்ஸாவோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து விடுங்க. நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு திகில் சம்பவத்துடன் வந்து மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். எஸ், பை.